எனக்கு கிடையாது, பணபலமும் கிடையாது. இருக்குன்னா எனக்கு தாருங்கள். இப்போ திமுக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கஞ்சா ஆட்சி, கூட்டணி ஆட்சியை தமிழகத்திலே மலர வைக்க வேண்டும். அதற்கு நாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஜெயிச்சு வந்த உடனே என்ன ஜெயிச்சு வந்த உடனே திமுக மாதிரி கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா எடப்பாடியார் அவர்கள் ஜெயிச்சு வந்த உடனே உங்களுக்கு அத்தனை திட்டங்களையும், நான் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் சகோதரியாக, உங்களோட ஒருத்தியாக இருப்பேன். எப்போ வேணா நீங்க என்னை வீட்டில் பார்க்கலாம். என் வீடு அறந்தாங்கி, என்னோட சொந்த கிராமம் தினையாகுடி, அறந்தாங்கில தான் இருக்கேன், வைரவேல் கிராமத்தில். எப்போ வேணா பார்க்கலாம். சட்டமன்ற அலுவலகத்திலும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற சட்டமன்ற அலுவலகம் மாதிரி பூட்டி வைக்க மாட்டேன், எப்போதும் திறந்து வைப்பேன். நீங்கள் மக்கள் என்னை பார்த்து குறைகளை, மக்கள் அடிப்படை தேவைகளை, குறைகளை சொல்வதற்காக நீங்கள் வரலாம். உங்கள் குறைகளை கேட்பதற்காக அங்கே நான் அமர்ந்திருப்பேன். அதனால நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் கொடுக்க வேண்டும். போறீங்களா? ஏன்னா அறந்தாங்கி தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடுறேன். அதனால் பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் ஆதரவை எல்லாம் எனக்கு தரணும். என்னை இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும். அப்போதான் நான் உங்களுக்கு மக்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஏன்னா இங்கே அறந்தாங்கி தொகுதியில் ஒரு வளர்ச்சி இல்லை, மாற்றம் இல்லை. அதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு அறந்தாங்கிக்கு வளர்ச்சி வேண்டும், மாற்றம் வேண்டும் நினைக்கிறீங்களா? பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே இங்கே கொண்டு வரல. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை தேவைகளை கூட, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கூட கொண்டு வரல. ரோடு பார்த்துங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. குடிநீர் தட்டுப்பாடு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாருங்க. தெருவிளக்குலாம் எரியலை. அம்மா சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. வருவாங்க, ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க. வேட்பாளர் ஜெயிப்பாங்க, திரும்பி சென்னையில் போய் உட்காந்துக்குவாங்க. நிச்சயமா வெளியூர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்காதீங்க. இந்த ஊர்ல யார் இருக்கா, நம்ம பிரச்சனைனா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல போய் கேட்கக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து வாக்களிங்க. அப்பதான் நம்ம போய் குறைகளை போய் பார்த்து பேச முடியும். அப்போ நம்ம அது மாதிரி செஞ்சா மட்டும்தான் நம்ம பிரச்சனைகளை நம்ம தீர்வு காண முடியும். அதனால நிச்சயமாக நீங்க நம்பி எனக்கு வாக்களிக்கலாம். உங்கள் அடிப்படை தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். அதனால் நம்பி வாக்களியுங்கள். வருகின்ற 23ஆம் தேதி காலையில நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. கூட்டணிங்கிறனால தாமரை, சரி ரெட்டலை இருக்காது, தாமரை சின்னம் தான் இருக்கும். முதல் பட்டன்ல எல்லாரும் தாமரைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அறந்தாங்கியில ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அந்த வாரிசு அரசியலை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு அறந்தாங்கி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தாமரையை மலர செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.